நம்மளில் பல பேர் ஆரோக்கியமாக எப்படி வாழலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீன் ஒர்க்கே கரெக்டாக பண்ணாலே போதும், நம்மளாம் ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறோம். காலையிலேயும் நைட்டும் ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. காலையில் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 90% கிருமிகள் தான் அழிக்கப்படும். மீதி 10% கிருமிகள் உருவாகிறதுக்கு 12 மணி நேரமே போதுமானது. ஸோ நைட்டு ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. காலையிலே நைட்டு 2 வேளையும் ப்ரஷ் பண்ணுறதுனால பல்வலி, பல் சொத்தை, ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவு இது எல்லாமே வராமல் பாதுகாக்கலாம். தமிழர்களின் பாரம்பரியமான உணவு இட்லி, தோசை, ரைஸ். காலையில் இட்லி, மதியம் ரைஸு, நைட்டுக்கு தோசை. இந்த 3 வேளையிலும் மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த மாவு பொருளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் பருமன், சர்க்கரை வியாதி போன்ற பல நோய்கள் வர்றதுக்கு காரணமான கார்போஹைட்ரேட் அடங்கிய மாவு பொருட்கள் தான் ரொம்பவே மூல காரணமாக இருக்குது. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இந்த ஜங்க் ஃபுட்டு. அந்த ஜங்க் ஃபுட் பார்க்கையில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும், மறு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். அந்த மாதிரி கலர்ஃபுல் ஐட்டம், ரொம்ப கலப்படமான பொருளெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இந்த ஜங்க் ஃபுட் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கு. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டில் அதிகமான மைதா பொருள் சேர்க்கறதுனால உடலுக்கு பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படுது. அல்சர், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு மனிதனுக்கு தூங்குகிற நேரம் 8 மணி நேரமாகும். ஆனால் நம்ம பல பேர் 8 மணி நேரம் தூங்குறது கேட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவோம். ஏன்னா நம்மள கையில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறதுனால 8 மணி நேரம் தூங்குறது 5 மணி நேரமாச்சு. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்காச்சும் தூங்குவாங்க. ஆனால் இப்போ மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தூக்கத்தோட நேரம் கம்மியாகுது. 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி ஆனால் தான் ஒரு சில பேர்லாம் மொபைலை ஓரமாக வச்சுட்டு தூங்குவாங்க. இப்படி மனிதனுடைய தூக்க நேரம் ரொம்பவே கம்மியாகுது. இப்படி கம்மியாகும்போது உடலில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் காலையில் அப்படி தூங்கி எந்திக்கும் போது சரியான தூக்க நேரம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ரொம்பவே டயர்ட்னஸாக இருப்பீங்க, தலைவலி இருக்கும், உடல் ரொம்பவே சோர்ந்து காணப்படும். ஸோ காலை நேரத்தில் புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக எந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஒரு சில பேர் கவலை, சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிகரெட் அடிப்பாங்க. அந்த சிகரெட்டை அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு சிகரெட்டை அடிக்காமல் இருந்தாலே அந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சிகரெட் இழுக்கணுமே தோணும். இந்த புகைப்பிடிக்கும்போது ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் குறைந்து கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக ஆகுது. ஸோ உடம்பில் உள்ள செல்களுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்காததுனால அதிகமான பிரச்சனை ஏற்படுது. ஸோ சிகரெட்டு பிடிக்கிறதுனால அவங்க உடம்பையும் பாதிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது குடிப்பழக்கம். குடிப்பழக்கம் நிறைய பேர் அதுக்கு அடிமையாகி அது ஒரு போதை பொருளை அதிலிருந்து மீள முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதுனால அவங்களுக்கு லிவர், கிட்னி, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு நிறைய உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இந்த பழக்கத்தை எல்லாம் முற்றிலும் கைவிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழலாம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.